Good morning students. Now we discussed about 9th standard social science subject, economics lesson 2, continuation of this lesson, political parties. Political parties are an essential part of democracy. அதாவது மக்களாட்சி அப்படிங்கிறதுல அரசியல் அமைப்பு கட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. பார்ட்டிஸ் ஆர் த லிங்க் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள். இந்த அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது யார் யார் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்காங்கன்னா அரசாங்கத்தையும் மக்களையும் இணைக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மீனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. A political party is an organization formed by a group of people with a certain ideological and agenda to contest elections and hold power in the government. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் கட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது மக்களை நிறைய பேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய உறுப்பினராக இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏடிஎம்கேல மெம்பராக இருக்கேன், நான் டிஎம்கே அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியோடைய அந்த ஐடியாலஜிக்கல் ஓகேவா அவங்களுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவங்க அந்த கட்சியை ஆதரிக்கிறவங்களா மாற்றப்படுவாங்க. அந்த அரசியல் கட்சி அப்படிங்கிறவங்க எலெக்ஷன் அதாவது தேர்தலில் போட்டியிட்டு அதுக்கப்புறம் அரசாங்கத்தை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் பெறது தான் அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லுவோம். எ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் 3 காம்போனண்ட். ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா 3 உறுப்பினர் இருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எ லீடர், ஒருத்தர் தலைவர், அந்த கட்சியுடைய தலைவராக இருப்பார். நெக்ஸ்ட் ஆக்டிவ் மெம்பர்ஸ், அந்த கட்சியில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. அண்ட் ஃபாலோவர்ஸ், ஒரு சிலர் அந்த கட்சியை பின்பற்றவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஹவு இஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட். நம்மளோட இந்தியாவில் பிரசிடெண்ட் அப்படிங்கிறவங்க அதாவது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரல் காலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப். அதாவது இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் பின்வரக்கூடிய உறுப்பினர்களை கொண்ட தேர்தல் குழாம் அப்படின்னு சொல்லுவோம். அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரியா? அப்போ யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்துடைய 2 அவைகளின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். What are the names of both houses? Is Rajya Sabha and Lok Sabha. Okay. The elected members of the legislative assemblies of all the states and union territories in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த எலக்ட்ரல் காலேஜுடைய மெம்பராக இருப்பாங்க. ஓகேவா? The members nominated to either houses of parliament or the legislative assemblies of the state are not eligible to be included in the electoral college. பாராளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்குன்னு சொன்னோமா, என்னென்ன ராஜ்யசபா அண்டு லோக்சபா அப்படின்னு சொல்கிறோமா, கீழவை மேலவை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 அவைகள் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படக்கூடிய நியமன உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க இந்த குழுவில் அங்கம் பெற மாட்டாங்க. சரியா? அவங்க இதில் மெம்பர்ஸாக இருக்க மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம். சரியா? கட்சியுடைய வகைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம்ஸ் இன் த வேர்ல்டு. நேம்லி 3 வகையான அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது நம்ம உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், அதே ஒரு கட்சி முறை அப்படின்னு சொல்லுவோம். It is in which one ruling party exists and no opposition is permitted. இந்த ஒரு கட்சி முறையில் ஒரே ஒரு கட்சி தான் ஆளுங்கட்சியாக இருக்கும். அவங்கள எதிர்த்து போட்டியிடுறதுக்கு எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. சரியா? அப்போ எந்தெந்த நாடுகளில் இந்த ஒரு கட்சி முறை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா, கியூபா அண்ட் ஃபார்மர் USSR, the Union of Soviet Socialist Republics and all the examples for the single party system. சரியா? இந்த சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன் இங்கெல்லாம் ஒரு கட்சி முறை தான் பயன்படுத்துகிறாங்க. இங்கே இது இருக்கெல்லாம் எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுறது கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 party systems in which only 2 major parties exist. For example USA and UK. 2 முக்கியமான கட்சிகள் மட்டும்தான் அந்த நாட்டில் இருக்கும். ஓகேவா? எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளையும் இங்கிலாந்தையும் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம் இன் விச்
there are more than 2 political parties. For example, India, Sri Lanka, France and Italy. அதாவது பல கட்சி முறை அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்கு மேற்பட்ட கட்சிகள் வந்து இருந்துச்சு, பங்கு பெறுறாங்க அப்படின்னா அப்போ அதை வந்து நம்ம பல கட்சி முறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நம்மளோட இந்தியாவில் என்னென்ன கட்சிகள் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே சொல்கிறோம், நம்ம தமிழ்நாட்டை எடுத்தால் அதே மாதிரி டிஎம்கே, அடுத்து பாரதிய ஜனதா, ஓகேவா, அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கட்சிகள் இருக்கிறது மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரி, அரசியல் கட்சிகளுடைய அந்த வகைகள் என்ன? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா ஆர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன்டு 2 மெயின் டைப்ஸ். ஓகேவா? அரசியல் கட்சி அப்படிங்கிறது செல்வாக்கு பெறக்கூடிய அந்த பிரதேசத்துக்கு ஏற்ப 2 வகையாக நாம் பிரிப்போம். ஒன்று வந்து நேஷ்னல் பார்ட்டிஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பார்ட்டிஸ். ஓகேவா? அதை இங்கே பாருங்கள், நமக்கு சார்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது டிவைடட் இன்ட்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் நேஷ்னல் பார்ட்டிஸ், இன்னொன்று வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ். ஓகேவா? இந்த நேஷ்னல் பார்ட்டிஸ் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு 2 categories. Okay, national parties is divided to ruling party and opposition party. State parties also divided into ruling parties and opposition parties. Okay வா? அரசியல் கட்சிகள்னு சொல்லுவோம். தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் 2 வகையாக பிரியுது. அந்த தேசிய கட்சிகள் 2 வகையாக பிரியும். ஒன்று ஆளுங்கட்சி, இன்னொன்று வந்து எதிர்கட்சி. அதே மாதிரி மாநில கட்சிகள் அப்படிங்கிறது 2 வகையாக பிரியும். ஒன்று வந்து ஆளும் கட்சி, இன்னொன்று வந்து எதிர்கட்சிகள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் பார்ட்டிஸ். ஓகே, இப்போ நேஷ்னல் பார்ட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பார்ட்டி விச் இஸ் ரெகக்னைஸ்ட் as a state party in at least 4 states is recognized as national party. அதாவது ஒரு கட்சி குறைஞ்சது 4 மாநிலங்களில் மாநில கட்சி அப்படிங்கக்கூடிய தகுதியை பெற்றுச்சு அப்படின்னா அதை வந்து நாம் என்ன சொல்லுவோம்னா தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் இதெல்லாம் வந்து த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்களே, அதனால் அவங்கள நாம் என்ன சொல்கிறோம்? நேஷ்னல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். Every party in a country has to register with the election commission while the commission treats all the parties equally. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து பதிவு செஞ்சிடணும். அந்த தேர்தல் ஆணையம் வந்து அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ணுவாங்க. சரியா? பாவிப்பாங்க. இஃப் ஆஃபர் சம் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் டு ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் பார்ட்டிஸ், எல்லாத்தையும் சமமாக பார்த்தாலும் தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் ஒரு சில சிறப்பு சலுகைகள் அப்படிங்கிறது தேர்தல் கமிஷன் மூலமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? These party are given a unique symbol. இந்த கட்சிகளுக்கு வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு சிம்பிள் அப்படிங்கிறது வழங்கப்படும். சரியா? எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி சிம்பிள் இருக்காது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வகையான அந்த சிம்பிள். பாரதிய ஜனதானா தாமரை. சரியா? அப்போ வந்து காங்கிரஸ் அப்படின்னா நம்மளுக்கு கைக்கு இருக்குது, சின்னம் இருக்குது அப்படி. சரியா? ஏடிஎம்கே அப்படின்னா ரெட்டை இலை. காங்கிரஸ் இந்த டிஎம்கே அப்படின்னா உதயசூரியன். அந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்லி த அஃபீஷியல் கேண்டிடேட் ஆஃப் த பார்ட்டி கேன் யூஸ் தட் எலெக்ஷன் சிம்பிள். ஒரு கட்சியில் வந்து அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் மட்டும்தான் அந்த கட்சியுடைய சின்னத்தை வந்து உபயோகிக்க முடியும். சரியா? In 2017 there were 7 recognized national parties. 2017 நிலவரப்படி தேசிய கட்சிகளுடைய எண்ணிக்கை இந்தியாவில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? 7 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்ட்டிஸ். ஓகே, அப்போ ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதர் தென் 7 நேஷ்னல் பார்ட்டிஸ், most of the major parties of the country are classified by the election commission as state parties. இந்த 7 தேசிய கட்சியை தவிர நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முக்கிய கட்சிகளை தேர்தல் ஆணையம் வந்து மாநில கட்சிகளாக வகைப்படுத்தியிருக்கு. சரியா? These are commonly referred to as regional parties. இந்த கட்சிகளை வந்து மாநில கட்சின்னு சொல்லலாம், பிராந்திய கட்சிகள். சரியா? ஸ்டேட் பார்ட்டிஸ்னாலும் இவங்க தான், ரீஜனல் பார்ட்டிஸ்னாலும் சேம் அப்படின்னு சொல்லலாம். A party is recognized as a state party by the Election Commission of India based on certain percentage of vote secured or a certain number of seats won in the assembly or Lok Sabha elections. ஓகேவா?
அதாவது மக்களவை தேர்தலையோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலையோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை வெற்றி பெற்று அந்த குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றதோட அடிப்படையில் இந்திய தேசிய ஆணையம் அப்படிங்கிறது ஒரு கட்சி என்ன பண்ணலாம், மாநில கட்சியாக அங்கீகாரம் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட், ரெகக்னைசேஷன்ஸ் டு த பார்ட்டிஸ். எப்படி கட்சிகளுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, for getting recognitions as national party, a party has to fulfill any one of the following criteria. இந்திய தேசிய ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு அந்தஸ்து பெறதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு 3 பாயிண்ட் முறையில் அதில் ஏதாவது ஒன்றை கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 6% ஓட் இன் அட்லீஸ்ட் 4 states and members to the லோக்சபா. அதாவது மக்களவை தேர்தலையோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலையோ குறைஞ்சபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தக்க ஓட்டு, சரியா, அந்த ஓட்டில் குறைஞ்சபட்சம் 6% ஓட்டை பெற்றிருக்கணும். இது ஒரு தகுதி. ரெண்டாவது என்னென்னா, இந்த எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா அட்லீஸ்ட் 2% மெம்பர்ஸ் ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 states ஆர் எலெக்டட் டு லோக்சபா. மக்களவையில் குறைஞ்சபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெறணும். மேலும் குறைஞ்சபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்லேருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்படணும். சரியா. அப்போ மூணாவது தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெகக்னைசேஷன் ஆஸ் எ ஸ்டேட் பார்ட்டி அட்லீஸ்ட் 4 states. குறைஞ்சபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருந்தால் அவங்க தேசிய கட்சி அப்படிங்கக்கூடிய அந்தஸ்தை பெற முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பார்ட்டிஸ் கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ். அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறவங்க தேர்தலில் போட்டியிடுறாங்க. இன் மோஸ்ட் டெமோக்ரஸிஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபவுட் மெயின்லி அமங் த கேண்டிடேட்ஸ் புட் அப் பை த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பெரும்பாலான மக்களாட்சி நாடுகளில் கட்சியால் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்களுக்கு இடையில கடும் போட்டி அப்படிங்கிறது நிலவும். சரியா. Parties put forward their policies and programs before the electorate to consider and choose. இப்போ கட்சியில் தங்களை தேர்ந்தெடுக்க அவங்களோட கொள்கைகள் திட்டங்கள் இது எல்லாம் தேர்தல் தொகுதியில் முன்னாடி நிறுத்துகிறாங்க. சரியா. அப்போ நம்ம எலெக்ஷன் வருது அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சியில் போட்டியிடுறவங்க நம்மளுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா, எங்களோட கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இலவசமாக உங்களுக்கு டிவி தரோம், ஃப்ரிட்ஜு தரோம், சரியா, வாஷிங் மிஷின் கிரைண்டர் தரோம், அடுத்து அரிசி 1 ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. பார்ட்டிஸ் பிளே எ டிசிவ் ரோல் இன் மேக்கிங் லாஸ் ஃபார் எ கண்ட்ரி. நாட்டில் சட்டங்கள் இயற்றுறதுல அரசியல் கட்சிகள் முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யுது. ஃபார்மலி லாஸ் ஆர் டிபேட்டட் அண்ட் பாஸ்ட் இன் த லெஜிஸ்லேட்டிவ். முறையாக சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றங்களையோ விவாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் நிறைவேற்றப்படுறது அப்படின்னு சொல்லலாம். சரியா. பார்ட்டிஸ் ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட். அரசியல் கட்சிகள் அரசாங்கத்தை அமைச்சு அதை வழிநடத்துகிறாங்க. ஓகேவா. தோஸ் பார்ட்டிஸ் தட் லூஸ் இன் த எலெக்ஷன்ஸ் plays the role of the opposition to the party or a group of coalition parties in power by voicing different views and criticizing the government for its failure or wrong policies. தேர்தலில் தோல்வியடைந்த கட்சிகள் எதிர்கட்சிகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத செய்கிறாங்க. சரியா. இவங்க என்ன பண்ணுறாங்க, அரசோட குறைபாடுகள் தவறான கொள்கையை எதிர்த்து பல்வேறு பார்வைகளை முன் வைக்கிறாங்க, விமர்சனமும் செய்வாங்க. சரியா. இப்போ ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா இப்போது பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் என்னென்னலாம் செய்கிறாங்க, அவங்க ரூலிங் பார்ட்டி, அதுக்கு எகெயின்ஸ்ட் ஆப்போசன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, எதிர்கட்சி பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா, அதை சொல்லலாம். பார்ட்டி ஷேப் பப்ளிக் ஒப்பீனியன், they rise and highlight issues of importance. மக்கள் கருத்துக்கு அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறவங்க வடிவம் கொடுக்குறாங்க, மேலும் முக்கிய நிகழ்வுகளை மக்களுடைய கவனத்துக்கு கொண்டுட்டு வராங்க. Parties functions are as the useful link between people and the government machineries. அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு இடையில் ஒரு பாலமாக அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் ஆப்போசன் பார்ட்டிஸ் இன் எ டெமோக்ரஸி. மக்களாட்சியில் எதிர்கட்சிகளுடைய பங்கு என்ன?
In a democracy, there may be two-party systems like in the USA or a multi-party system like in India and France. மக்களாட்சியில் அமெரிக்க ஐக்கிய நாடு போன்ற 2 கட்சி இருக்கக்கூடிய நாடோ அல்லது இந்தியா பிரான்ஸ் போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய பல கட்சி முறைகளோ இருக்கலாம். சரியா? The ruling party may have received the mandate of the majority people and the opposition party represent the remaining people. அதாவது பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி ஆளுங்கட்சியாகவும் எஞ்சிய மக்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி எதிர்கட்சியாகவும் இருக்கும். The leader of the opposition party occupied a prominent place in the democratic form of the government. மக்களாட்சி முறையிலான அனைத்து அரசாங்கத்திலையும் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறவங்க மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறது வகிப்பார். சரியா? He enjoys the rank of the cabinet minister. இவர் கேபினெட் அமைச்சருடைய தகுதி என்னவோ அதை பெறுவார். He opposes the wrong policies of the ruling party which affects the general public. இவர் பொது நடவடிக்கைகளை பாதிக்கும் ஆளுங்கட்சியுடைய தவறான கொள்கையை எதிர்ப்பார். As the chairman of the Public Accounts Committee questions the functions of the government department and examines the public money used for the well-being of the people. சரியா? இவர் பொது கணக்கு குழுவுடைய தலைவராக இவர் அரசு துறையில் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குறதோட மக்கள் நலனுக்காக செலவிடப்படக்கூடிய பொது பணத்தையும் ஆய்வு செய்வார். சரியா? Similarly, he plays an important role to select the chairman and a member of the Central Vigilance Commission, chairperson and members of the information. இதே மாதிரி அவர் மத்திய கண்காணிப்பு ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுலையும் முக்கிய பங்கு அப்படிங்கிறத வகிப்பார். சரியா? The opposition parties reflect genuine demands and concern of the people to play a constructive role in a democracy. மக்களாட்சியில் எதிர்க்கட்சிகள் ஒரு பொறுப்பான பங்கினையும் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் மற்றும் விருப்பத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றா அந்த எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது விளங்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா? Today class is over now. Tomorrow we discussed about the pressure groups. Okay. The lesson prepared by Rajamani Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chekrambalayam. Thank you students. Thank you one and all.